தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, பாஸ்கா காலம் 3வது ஞாயிறு வார்த்தை பகிர்வுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். விரக்தியோடு வேதனையோடு தனிமையிலே சென்ற சீடர்களை சந்தித்த கடவுள் அவர்களுடைய விரக்தியை போக்கி அவருடைய வேதனையை தணித்து உடனிருந்து உரையாடி தன்னை வெளிப்படுத்தி சமாதானத்தை கொடுத்து அவர்களை உள்ளத்தில் விசுவாசத்தை ஊற்றி சாட்சியாக மாற்றி அவர்களை மகிழ்வித்த கடவுள் தாமே. இதோ இந்த நாளிலும் இறை வார்த்தையை மற்றும் நற்கன் வடிவிலே அலைந்து கொண்டிருக்கின்ற சோர்ந்து போய் கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் சந்தித்து தன்னை வெளிப்படுத்தி நம் வாழ்விற்கு தேவையான சமாதானத்தையும் உள்ளத்திற்கு தேவையான மகிழ்ச்சியும் கொடுத்து குடும்பத்தில் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருடைய தேவைகளுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்ற எல்லா விதமான விரக்தி வேதனைகளிலிருந்து இறைவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, கண்கள் திறக்கப்பட நம் அக மற்றும் புறக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்கள் திறக்கப்பட்டிருக்கின்ற பொழுது மட்டுமே நம்மை சூழ்ந்து நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் நம்மால் கண்டுகொள்ள முடியும். நம்ம அடைபட்டு இருந்ததே என்றால் நாம் கவலையாலும் கண்ணீராலும் போராட்டங்களினாலும் வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய புறக்கண்களும் புற செவியும் அடைக்கப்படுகின்ற பொழுது நம்மை சூழ்ந்து நடக்கிற நிகழ்வுகள் கூட நமக்கு தெரிவதில்லை. உதாரணங்களை பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் 21ஆம் அதிகாரத்தில் ஆகார் சாராயிடமிருந்து தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அழைத்து கொண்டு தப்பி ஓடுகின்ற பொழுது அந்த பாலை நிலத்திலே தண்ணீர் தீர்ந்து போயிற்று. குழந்தையை ஒரு செடியின் அடியிலே அமர்த்தி விட்டு இவள் போய் கதறி அழ ஆரம்பிக்கின்றாள். 21:19 கடவுள் அவர் கண்களை திறக்க அங்கே ஒரு நீரூற்றை கண்டார் என்று சொல்லப்படுகின்றது. தன் அருகிலே நீரூற்று இருந்தது, ஆனால் அவருடைய கண்கள் அடைபட்டிருந்ததுனால இதை காண முடியவில்லை. கவலை, இந்த சோர்வு. எனவே கடவுள் அவருடைய கண்களை திறக்கின்ற பொழுது தன் அருகிலே இருக்கிற நன்மையை அவளால் கண்டுகொள்ள முடிந்தது. எண்ணிக்கை நூல் 22:31 படிக்கின்ற பொழுது பிழையாமின் கண்களை கடவுள் திறக்கின்றார். பாலாக்கினுடைய ஆணையை ஏற்று இஸ்ராயல் மக்களை சபிப்பதற்காக அழைக்கப்பட்ட பிழையாம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கழுதை 3 முறை அந்த இடத்திலே கடவுள் தூதரை காணுகின்றது. ஆனால் பிழையாமால் காண முடியவில்லை. அப்பொழுது கடவுள் அவருடைய கண்களை திறக்கின்ற பொழுது எரிகின்ற வாளோடு தூதர் நிற்பதை அவர் காணுகின்றார். அப்பொழுது அவரை தென்னிட்டு வணங்கியதாக இறை வார்த்தை சொல்லுகின்றது. நாமும் கூட தவறான வழிகளிலே செல்கின்ற பொழுது, தாறுமாறாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு வெவ்வேறு நிலைகளில் நம் கண்களை திறக்க முற்படுகின்றார். அவரை கண்டுகொள்ள நேரிய வாழ்வில் நம்மை அழைத்து செல்ல நம்முடைய புறக்கண்கள் திறக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய வழிகளை கண்டுகொள்ள முடியும். 2 அரசர்கள் 6ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது எலிசாவினுடைய ஊழியனுடைய கண்களை கடவுள் திறப்பார். சிறிய அரசன் எலிசாவை பிடித்து வருவதற்காக பெரும் படை அனுப்புகின்ற பொழுது அவர் இருந்து மலையை சூழ்ந்து அவர்கள் முகாமிட்டிருக்கின்ற பொழுது எலிசாவினுடைய அந்த ஊழியன் வெளியே வந்து பார்த்துவிட்டு இதோ நமக்கு ஆபத்து வந்து விட்டது என்று சொல்வார். அப்பொழுது எலிசா கடவுளை பார்த்து மன்றாட, கடவுளே இவனுடைய கண்களை திறந்தரலும் என்று சொல்லி அவன் திறந்து பார்க்க அந்த கண்கள் திறக்கப்படுகின்ற பொழுது அந்த மலை சுற்றி நெருப்பு தேர்களிலே கடவுள் தூதர்கள் இருப்பதை அவர் காண்பார். அப்போதுதான் எலிசா நம்மோடு இருப்பவர் இவர்களை விட பெரியவர் என்று சொல்லி நம்முடைய அகப்புற கண்கள் திறக்கப்படுகின்ற பொழுது மட்டுமே நம்மை சூழ்ந்து இருக்கிற ஆண்டுடைய மகிமை நம்மால் கண்டுகொள்ள முடியும். ஆண்டுடைய அற்புதமான கிருபைகளை நம்மால் கண்டுகொள்ள முடியும். இந்த அகப்புற கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்படுவது என்பது ஒரு உன்னதமான மேலான உயர்வான ஒரு செயல். இந்த கண்கள் திறக்கப்படாத பொழுது எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதைத்தான்
திருத்துவர்மணி 26:18 பவுலடியார் அழகாக சொல்லுவார். தன்னுடைய அழைப்பை பற்றி அகிரிப்பா அரசனுக்கு விளக்குகின்ற பொழுது பவுலடியார் சொல்லுகின்ற வார்த்தை, கடவுள் என் கண்களை திறந்தார். எதற்காக? மக்களுக்கு அறிவிப்பதற்காக, சான்று பகர்வதற்காக, நான் பெற்றுக்கொண்ட ஒளியை பிறருக்கு அறிவிப்பதற்காக கடவுள் என் கண்களை திறந்தார். அப்படி திறந்த கடவுள் என்னும் சொன்னது எதற்காக என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, பிறருடைய கண்களை நீ திறக்க வேண்டும் என்று சொன்னார். அறியாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவருடைய கண்களை திறக்க வேண்டும் என்று சொன்னார். எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், இருளில் இருக்கின்றவர்கள் ஒளியை நோக்கி வரவும், சாத்தானின் பிடியில் சிக்கி தவித்தவர்கள் கடவுளிடம் வரவும் அவர்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்கின்றார். அப்படி நீ அவர்கள் கண்களை திறக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்விலை வருகின்ற மாற்றங்கள் என்ன என்று சொல்லி அழகாக பட்டியலிட்டு சொல்கின்றார். அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெறுவார்கள். கண்கள் திறக்கப்படுகின்ற பொழுது பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெறுவார்கள். அவர்கள் என்மேல் நம்பிக்கை கொண்டு தங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுவார்கள் என்று சொல்கிறார். மூன்றாவதாக உரிமை பேறு அடைவார்கள் என்று சொல்லி, இந்த அகக்கண்கள் திறக்கப்படுகின்ற பொழுது நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நாம் தூய்மையாக்கப்படுகிறோம், உரிமை பெற்ற பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றோம். இத்தகைய அருள் வாழ்வை பெற்றுக் கொடுக்கின்ற ஆசீராக அமைகின்ற நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அகக்கண்கள் திறக்கப்பட இறைவன் எந்தெந்த நிலைகளிலே நமக்கு வழியை காட்டுகின்ற சொல்லிதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. முதலாவதாக நாம் இயேசுவை பற்றி பேசுபவர்களாக இருக்கக்கூடாது, மாறாக இயேசுவோடு பேசுபவர்களாக இருக்க வேண்டும். எம்மாவுஸ் சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுஸை நோக்கி சென்று கொண்டிருக்கிற பொழுது தங்களுக்குள்ளே உரையாடி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பற்றி பேசிக்கொண்டே செல்கின்றார்கள். இப்படி இயேசுவை பற்றி, இயேசுடைய வாழ்வை பற்றி, இயேசுடைய இறப்பு உயிர்ப்பை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு விரக்தியோடு, ஒரு சோர்வோடு, ஒரு தனிமைப்பட்ட நிலையிலே, அனைத்தும் இழந்துவிட்ட நிலையிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் இயேசுவை பற்றி அறிந்தவர்களாகவோ இயேசுவை பற்றி பேசுபவர்களாகவோ இருக்கக்கூடாது. அப்படி என்றால் விவிலியத்தின் வார்த்தைகளை எடுத்துச் சொல்பவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. விவிலியத்திலே இயேசுவை பற்றி சொல்வதையெல்லாம் அறிந்து கொண்டு இயேசு இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், அந்த அதிசயங்களை செய்தார், இந்த அதிசயங்கள் செய்தார் என்று மணிக்கணக்காக போதிப்பவர்களாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. மாறாக இயேசுவோடு பேசுபவர்களாக இருக்க வேண்டும். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது உடனடக்கின்ற இயேசு அவர்களோடு பேசுகின்றார். அப்பொழுது அவர்கள் இயேசுவோடு பேசுகின்றார்கள். இயேசுவோடு பேசுகின்ற அவர்கள் சோர்வை கண்டுகொண்ட இயேசு அவர்களுக்கு விளக்கத்தை கொடுக்கின்றார், அவர்களுக்கு தெளிவை கொடுக்கின்றார். அவருடைய அகக்கண்கள் திறக்கப்படுகின்றன. அப்படி என்றால் நாம் இயேசுவோடு பேச வேண்டும். இயேசுவோடு எப்படி பேசுவது? ஜெபத்திலே, தனிப்பட்ட ஜெபத்திலே, ஆண்டோடைய ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவரோடு இருக்கிற நேரத்தில், குடும்ப ஜெபத்தில் நாம் இயேசுவோடு பேசுகின்றோம். ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய குறைகளை எல்லாம் இயேசுவிடம் சொல்லுகின்ற பொழுது இயேசுவோடு அன்னை மரியின் வழியாக சொல்லி ஜெபிக்கின்றோம். இயேசுவோடு ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்படுகின்றன. இரண்டாவதாக இயேசுவோடு பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவோடு என்றால் இயேசுவின் மறையுடலாக இருக்கின்ற திருச்சபையோடு இணைந்து பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும். திருக்கூட்டத்தில் இறைமகன் இயேசு வாசம் செய்கின்றார். திருப்பலியில் நாம் ஒன்று கூடுகின்ற பொழுது, திருச்சபையாக நாம் ஒன்று சேர்ந்து வருகின்ற பொழுது கடவுள் அங்கே தன்னுடைய பிரசன்னத்திலே நம்மோடு பயணிப்பவராக இருக்கின்றார். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலை, இப்படி எல்லா நிலையினரோடு இணைந்து நாம் பயணிக்கின்ற பொழுது நாம் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். அவர்கள் தனித்து செல்கின்ற பொழுது சோர்ந்திருந்தார்கள். இயேசுவோடு நடக்கின்ற பொழுது அவர்கள் திடன் பெற்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படின்றால் நாம் திருச்சபையோடு இணைந்து நடப்பவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இறை வார்த்தையின் வழியாக கடவுள் பேசுகின்றார். இறை வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இஸ்ராயேலை கேள் என்று சொல்லி இறைவன் தன் வார்த்தைகளை, தன் வாக்குறுதிகளை வெளிப்படுத்தி காட்டுபவராக இருக்கின்றார். மெசியை பற்றி சொன்ன அனைத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். இறை வார்த்தையை நாம் ஊன்றி படிக்க வேண்டும். இறை வார்த்தையை கதை புத்தகம் படிப்பதை போலவோ அல்லது மற்ற புத்தகங்கள் படிப்பதை போலவோ படிக்கின்ற பொழுது அதனுடைய மேன்மை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது.
ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் கருக்கு வாய்ந்த, எந்த வாளினும் கூர்மையானது என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை என்ன செய்யும்? 2 தீமோத்தேயு புத்தகம் 3 படிக்கின்ற பொழுது அது நம்மை கண்டிக்கின்றது, கற்றுக் கொடுக்கின்றது, பயிற்றுவிக்கின்றது, நல்வழி வாழ நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கின்ற சொல்லப்படுகிறது. அப்படி இத்தகைய அருள் வரங்களை நமக்கு கொடுக்கின்ற, பயிற்றுவிக்கின்ற இறை வார்த்தையை நாம் ஊன்றி படிக்க வேண்டும். அப்படி ஊன்றி படிக்க வேண்டுமெனில், இறை வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமெனில் நமக்கு தேவையானது என்ன? தூய ஆவியின் துணையால் எழுதப்பட்ட இறை வார்த்தை தூய ஆவியின் துணையின்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியாகவே ஆவியின் வரங்களை கேட்க வேண்டும். ஆவியோடு இணைந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே இறை வார்த்தையை படிப்பவர்களாக இருக்க வேண்டும். என்றால் பைபிள் படிப்பதற்கு முன்னால் அமர்ந்து ஒரு பாடலை பாடி தூய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு இறை வார்த்தையாக படிக்கின்ற பொழுது, வார்த்தைகளுக்கிடையே நாம் படிக்க முற்படுகின்ற பொழுது இறைவன் தன்னை வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார். நம் வாழ்விலே எல்லா நிலைகளுக்கும் தேவையான ஆசிரிய அருள்வரங்களையும் அதிலே மறைத்து வைத்திருக்கின்றார். ஆகவே ஊன்றி படிக்கின்ற பொழுது, தூய ஆவின் துணையோடு படிக்கின்ற பொழுது இறை வார்த்தை நம் கண்களை திறக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக அவர்கள் இயேசுவை அழைக்கின்றார்கள், எங்களோடு தங்கும் என்று சொல்லி. இயேசுவை நம் இதயத்திற்கு அழைக்க வேண்டும். இயேசுவை நம் இல்லத்திற்கு அழைக்க வேண்டும். யோவான் புத்தகம் 2 படிக்கின்ற பொழுது இயேசுவும் அவர் சீடர்களும் அந்த திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இயேசுவை அழைத்த அந்த இல்லத்தால், அந்த இல்லத்திலே இருந்த அந்த சோர்வுகள், அந்த கஷ்டங்கள் அனைத்தையும் இயேசு அந்த இல்லத்தில் இருந்ததினாலே அதை மாற்றி போட்டார். தனி ரசமாக மாற்றி தன் வல்லமையை வெளிப்படுத்தினார். எப்பொழுது இயேசுவை நம் உள்ளத்திற்கு, நம் இல்லத்திற்கு அழைத்து அவரை நம் இல்லத்திலே குடி வைக்கின்றோமோ அப்பொழுது கடவுள் நம்மில் இருந்து செயல்படுபவராக இருப்பார். நம்மை முழுமையாக வெளிப்படுத்துபவராக இருப்பார். நம்முடைய கஷ்டங்கள் கண்ணீரிலே உடனடந்து உரையாடி நமக்கு ஆசீரையும் அருள்வரங்களையும் பாதுகாப்பையும் கொடுப்பவராக இருப்பார். அப்படின்றால் இயேசுவை அழைக்க வேண்டும். எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே என்று சொல்லி ஆண்டவர் நம்மிலே தங்க வேண்டுமெனில் நம்முடைய இதயத்தை நாம் தூய்மையாக்க வேண்டும். இயேசுவில் நாம் நிரந்தர கலக்க வேண்டுமெனில் நம்முடைய பாவ கரைகளை முழுமையாக கழுவி தூய்மையாக்க வேண்டும். அப்படின்றால் பாவ சங்கீதனத்துக்கு போகணும், பாவ சங்கீதனம் செய்யணும், நம் உள்ளத்தை தூய்மையாக்கணும். தூய்மையாக்கிய நம் இதயத்தில் ஆண்டவரை குடிகொள்ள வேண்டும். ஆண்டவரை சுமந்து கொண்டு நம் இல்லத்திற்கு செல்ல வேண்டும். நம் இல்லத்திலே இயேசு வாசம் செய்ய வேண்டும். அப்படி இயேசு நம் இல்லத்திலே வாசம் செய்கின்ற பொழுது நம் இல்லத்திற்கு மீட்பின் ஆசை முழுமையாய் கிடைக்கும். நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்படும். இயேசுவை நம்மால் கண்டுகொள்ள முடியும். இயேசுவின் ஆசையை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நற்கருணையின் பொழுது, அப்பம் பிற்கின்ற பொழுது இயேசுவர்கள் கண்டுகொண்டது சொல்லப்படுகின்றது. தெய்வீக திருப்பலியில் அவருடைய மகத்துவத்தை நாம் உணர வேண்டும். கல்வாரி வழி எல்லா ஜெபங்களுக்கும் மேலான உன்னதமான ஜெபம். கல்வாரி திருப்பலியிலே கடவுள் நம்மை தேடி வருகின்றார். தன்னையே உடைத்து நமக்கு விருந்து படைக்கின்றார். அந்த விருந்தின் வழியாக நாம் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். என்னிலே வருகின்ற இயேசுவை நான் கண்டு அனுபவிக்கின்ற பொழுது மட்டுமே இயேசுவினுடைய அற்புதத்தை என் வாழ்விலே நான் சுவைக்க முடியும். அப்படின்றால் திருப்பலியிலே நான் அடிக்கடி பங்கெடுப்பவராக இருக்க வேண்டும். திருப்பலியின் வழியாக நற்கருணை கொண்டாட்டத்திலே நான் ஆண்டவரை சந்திப்பவனாக இருக்க வேண்டும். அப்பம் பிற்கப்படுகின்ற பொழுது, உயர்த்தி இறைப்புகள் பாடப்படுகின்ற பொழுது, பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது ஆமேன் என்று சொல்லி இயேசு நம் உள்ளத்தில் பெற்றுக்கொள்கின்ற பொழுதும் இயேசு என்னில் வருகின்றார் என்கின்ற அந்த அனுபவம் நமக்கு தேவை. ஆண்டவரை சுவைக்கின்ற அனுபவமாய் கல்வாரி வழி மாற்றப்பட வேண்டும். இப்படி இயேசுவை நாம் கண்டுகொள்ளுகின்ற பொழுது இயேசு நம்மை அனுப்புகின்றார். இப்படி இயேசு அவர்கள் கண்டு கொண்டவுடன் மகிழ்ச்சி உற்றார்கள். விரக்தி போயிற்று, வேதனை போயிற்று, தனிமை போயிற்று, துன்பம் போயிற்று, கலக்கம் போயிற்று, பயம் போயிற்று. அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருந்தது. இந்த மகிழ்ச்சியால் உந்தப்பட்டவர்களாக மீண்டும் எருசலேமை நோக்கி ஓடுகின்றார்கள். பாதை ஒன்றுதான், ஆனால் பயணங்கள் 2. எருசலேமிலிருந்து எம்மாவுசுக்கு செல்கின்ற பொழுது விரக்தியிலே, வேதனையிலே, சோர்விலே, தனிமையிலே சென்ற சீடர்கள் எம்மாவுசிலிருந்து எருசலேமை நோக்கி செல்லுகின்ற பொழுது உற்சாகத்தோடு, அகமகிழ்வோடு, ஆர்ப்பரிப்போடு ஆண்டவரை துதித்துக் கொண்டு செல்கின்றார்கள். மகிழ்ச்சியோடு செல்கின்றார்கள். நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லி சாட்சிகளாய் செல்கின்றார்கள். அன்பு சகோதரமே, நம்முடைய அன்றாட வாழ்விலே
இது நிகழ வேண்டும். சிறப்பாய் கல்வாரி வழிக்கு நாம் வருகின்ற பொழுது இந்த நிகழ்வு நாம் நடக்க வேண்டும். சோர்வுகள் சோதனைகளிலிருந்து நாம் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது கடவுள் அங்கே இறை வார்த்தையின் வழியை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நற்கனை உடைத்து தன்னை முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இறை வார்த்தையால் நாம் உள்ளம் பற்றி எரிந்து நற்கனை ஆண்டவரை நாம் கண்டுகொள்ளுகின்ற பொழுது இயேசு நம்மில் நிறைகின்றார். இயேசு நம்மில் நிறைகின்ற பொழுது நாம் மீண்டும் நம்முடைய வாழ்வுக்கு செல்லுகின்ற பொழுது சோர்வுகள் சோதனைகள் வேதனைகள் அழுகை அங்கலாய்ப்பு போராட்டங்கள் கஷ்டங்கள் புறக்கணிப்புகள் இவை எத்தனையோ எதிர்மறையான நிகழ்வு இருந்தாலும் அனைத்தையும் கடவுள் தகர்த்தெறிந்து ஆனந்தத்தின் தைலத்தால் அகமகிழ்வின் நிறைவினால் நம்மை நிறைவடைய செய்து நாம் இருக்கின்ற இடத்திலே மகிழ்ச்சியும் சமாதானம் உள்ள மக்களாய் வாழச் செய்வார். ஆகவே இயேசுவை கண்டுகொள்ள நம் கண்கள் திறக்கப்பட அருள் வேண்டுவோம். திருப்பாடல் 119:18 நாம் படிப்பதை போல திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்ணுணருமாறு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போம். நம் கண்கள் திறக்கப்படுகின்ற பொழுது இயேசுவை கண்டுகொள்வோம். இயேசுவை கண்டுகொள்கின்ற பொழுது இயேசு வாக்குத்தத்தம் கொடுத்தார் அல்லவா? யோவான் புத்தகம் 16 நீங்கள் என்னை மீண்டும் காணுகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவீர்கள். அந்த மகிழ்ச்சி யாரும் உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது. நிலையான நிறைவான மகிழ்ச்சி பெற்ற மக்களாக இருப்போம். இயேசுவை கண்டுகொள்ளும் வழியாக அருள் வேண்டுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடு நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே.